நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கப்போ வெற்றிமாறன் சார் மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ எப்படி இருக்காரு? இதுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கு அவர்கிட்ட? சின்ன பையனா இருந்தாரு, அதனால அதனால உங்க பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து பொல்லாதவன். பொல்லாதவன் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். அது ஏன் அப்படின்னா there are lot of personal விஷயங்கள் attached to that. எந்த இது உங்களோடது உங்க லைஃப்ல? ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கேட்பால, ஆமா ஆமா, நான் ரொம்ப ஆரஞ்சு விரும்புவேன். இப்போ பொல்லாதவன் நாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அன்னைக்கு என் பொண்ணோட எல்லாம் பார்க்கும்போது அது வந்து அம்மா என்னம்மா அப்பா இப்படி படம் எடுத்து. ஆமா, எங்களுக்குமே அப்படிதான் இருக்கு. லைக் பிகாஸ் how he's evolved and he's come to what level. அப்பா இந்த படத்தை எடுத்தாங்க அப்படிதான் கேட்டுச்சு. என் பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அப்படின்ற மாதிரிலாம் பேசுவீங்களா? அந்த டாக்ஸ் இருக்குமா ஜென்ரலா? அப்படி பேச மாட்டேன், பட் மனசுல நினைச்சுப்பேன். இப்ப பாத்துருவேன். இருக்கிற நேரத்துல சந்தோஷமா இருந்துடணும், நாட் பாண்டர் ஓவர் லிவ் தி மொமெண்ட். ஆமா, அந்த மாதிரி சும்மா ஏன் இல்ல அதெல்லாம் கேட்கக்கூடாது. நமக்கு இப்போ நம்ம சேர்ந்து இருக்கோமா, ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் ஹேவ் ஃபன். Now I'm going for acting classes. மேம் ஒரு சூப்பர் மேம். ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஆசை தான். வெற்றிமாறன் சார் படத்துல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ப்ரிப்பேர் ஆயிப்போம். வெற்றிமாறன் சார் என்ன சொல்லுவார்? ஆக்டிங்லாம் பண்ணணும்னே அவர் என்ன சொல்லுவார்? என்ன நான் சொல்லுவாரு? இது வரைக்கும் அவர்கிட்ட காட்டினதே எனக்கு பயம். இதெல்லாம் எங்களுக்கு போட்டு காட்டினாங்க, எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது அது. ஸோ அதை நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி. சில இடங்கள் இல்லை, he changed it also. அதெல்லாம் கனெக்ட் உண்மையிலே ஆகலை. ஏன்னா அரசன் எங்க கொடுக்கலாம் மேம்? இனிதானே வரணும். நீங்க உங்களுக்கு தெரியும்ல அரசன் எப்படி குக் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ ஃபேமஸ் பர்சன்ஸ்க்கு கிரிட்டிசிசம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ்லாம் வரப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும்? அது உங்கள்கிட்ட சொல்வாரா? லைக் அந்த மாதிரி ஷேரிங்ஸ் திங்ஸ் இருக்குமா வீட்டில்? சொல்லுவாரு சிலதெல்லாம். சில சமயம் நம்ம இதுல பாக்குறோம்ல, இன்ஸ்டாலலாம் மீடியாலலாம் பாக்குறோம். அன்னைக்கு கூட ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பரான கெஸ்டா இருக்காங்க, ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். வெற்றிமாறன் சாரோட ஒய்ஃபா இருக்கிறது உங்களுக்கு ப்ரெஷரா இருக்கல, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு? என்ன கம்பேர் பண்ணுங்க, எது பண்ணாலுமே நீங்க எந்த ஒரு வேலை பண்ணாலுமே வந்து ஸோ அவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இல்லை ஒரு நம்ம ஃபெயிலியர் ஆகுறது சகஜம் தான். ஆனால் ஃபெயிலியர் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அவங்களுடைய ஒய்ஃப் ஃபெயிலியர் ஆயிட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு டாக் வந்துருமோ அப்படின்ட்டுலாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு அது எப்படி இருக்கும் ஜென்ரலா? ஆக்சுவலி இது காம்பினேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே தான். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் நமக்குலாம் தெரியும் ஹவு ஹி லுக்ஸ் அட் சொசைட்டி இதெல்லாம். ஸோ அதில் வந்து நம்மளும் அதில் கரெக்டாக இருக்கணும். தெரியாம கூட தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். பட் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரே வேவ்லென்த்ல இருக்கிறனால தானே we all think the same. அதனால அந்த மாதிரி தப்பா வராது. பட் இருந்தாலும் அது ஒரு இது. அப்புறம் வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மொத்தமே நம்ம தலையில தானே இருக்கும். அதனால அது ஒண்ணு. ப்ரெஷரான்னு கேட்டிங்கன்னா நான் அதை அப்படி பார்க்கல. See, when you have some good things, there are also some things that you have to give up for it, right? So அதனால I don't see it as pressure. இருக்குதான், இல்லைன்னு, பட் I look at it in a positive. நீங்க வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா நீங்க தான் பாத்துக்கிறீங்க. அண்ட் அவர் பிஸியா இருக்காரு சார் இருக்கப்போ உங்களுக்கு நீங்க பிஸியா இல்லைன்னாலும் நான் தான் பாத்துக்கிறேன். அதானே உண்மை. எப்படி ஒரு மனுஷன் 365 நாள் பிஸியா இருக்க முடியும்? கேப்பீங்களா? நீங்க வீட்ல இருக்கீங்க, ஏதாச்சும் ஒர்க் பண்ணுங்க, சமைங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேன், நானு கேட்க மாட்டேன். அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். அண்ட் ஆல்சோ அவருக்கு பயங்கர புறாலாம் ரொம்ப பேஷன். ஸோ அதுல அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாரு, அதுல பண்ணுவாரு. ஸோ அப்படி கேட்க மாட்டேன், பட் தட்ஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஓவர் த பீரியட். ஆனால் உங்களுக்கும் அது இருக்கும்ல மேம், வீட்டில் இருக்கப்போ ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், 2 பேரும் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள், ஃபேமிலி டைம் ஸ்பெண்டிங், அதெல்லாம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்டிங் எல்லாமே இருக்கும், பட் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஓகே, லிமிட்டடாக இருக்கும். எங்கேயாவது போகிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நானும் பசங்களும் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு இதில் மட்டும்தான். அண்ட் ஆல்சோ இது முதல்ல அப்படி இல்லை நான், பட் நான் அதை புரிஞ்சு அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்.
இருக்கிற நேரத்துல சந்தோஷமா இருந்துடணும் ஆ. அப்படின்ட்டு, நாட் பாண்டர் ஓவர். லிவ் த மூமெண்ட். ஆமா அந்த மாதிரி சும்மா ஏன் இல்ல அதெல்லாம் கேட்கக்கூடாது. நமக்கு இப்போ நம்ம சேர்ந்துருக்கோமா, ஜஸ்ட் பி ஹாப்பி அண்ட் ஹேவ் ஃபன், அவ்வளவுதான். உங்களுக்கு பழகி வச்சு குழந்தைங்களுக்கு புதுசா இருக்கலாம் மேம். ஏன்னா அவங்க ஆசைப்படுவாங்க அப்பா கூட இருக்கணும்ன்றது எல்லாமே. அவங்களுக்கு சின்னதுல இருந்து எனக்கு தான் கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட இருந்து லவ் பண்றப்போ எல்லாம் கூட இருந்துட்டு அதனால அவங்க தேர் யூஸ் டு இட். லைக் சின்ன வயசுல இருந்தே கரெக்டா என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் கரெக்டா வந்துருவாரு. இப்போ ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பசங்க, அங்க ஏதாவது ஒரு இவெண்ட் நடக்குது, பேரண்ட்ஸ் வரணும் அப்படின்னா நான் கூப்பிட்டா உடனே கரெக்டா போயிடுவார். அன்லெஸ் ஹீஸ் அவுட் ஸ்டேஷன் ஃபார் ஷூட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது தவிர்த்துட்டு, ஆர் அந்த மாதிரி பிஸியா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஹீல் டெஃபினெட்லி மேக் இட் அண்ட் ஹீல் கோ. அது ஆர் இஃப் எனி ஃபேமிலி மெம்பர் இஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கரெக்டா ஹீல் மேக் ஷூர் ஹீஸ் தேர். நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கப்போ வெற்றிமாறன் சார் மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ எப்படி இருக்காரு? இதுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கு அவர்கிட்ட? அப்ப சின்ன பையனா இருந்தாரு, அதனால உங்க பின்னாடி சுத்தி வந்துட்டு கரெக்ட். இப்ப நான் தான் சுத்த வேண்டியதா இருக்கு. நீங்க சுத்த வேண்டியதா இருக்கு. அதுதான் சொல்லுவீங்களா மேம்? அப்பெல்லாம் நான் உன்னை என் பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? அந்த டாக்ஸ் இருக்குமா ஜென்ரலா? அப்படி பேச மாட்டேன், பட் மனசுல நினைச்சுப்பேன். இப்ப பாத்துருவேன். பேச மாட்டேன். See, I also like I'm also evolving, right? So ஆனா போயிட்டு இருந்தாலும் காதல் தானே மேம். ஸோ செரிஷ் பண்ற மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி பேசி நீங்களே உட்காந்து அந்த டைம் ஸ்பெண்ட்லாம் இருக்கா மேம்? ரொம்ப கம்மி தான், வரும் போக போக நாட்கள் வரும். அது உங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க, பேட் கேர்ள்ல டப்பிங் பண்ணிருக்கீங்க. ஸோ சினிமா ஃபீல்ட்லயும் வந்து உங்களோட இன்வால்வ்மெண்ட் பார்க்க முடியுது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி? டப்பிங் ஆர்டிஸ்ட் டப்பிங் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் ஃப்ளூக். உண்மையிலே ஒரு நாள் நான் ஆஃபீஸ்ல இருந்து கீழே என்னோட கார் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது வர்ஷா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு நீங்க ஒரு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம், உங்க வாய்ஸ் சூட்டபிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால ஒரு தடவை வந்து செக் பண்றீங்களா, வாய்ஸ் செக் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐ வாஸ் ஷாக்ட் ஆக்சுவலா. ஐயோ நம்ம பண்ணதே இல்லையே அப்படின்ட்டு. பட் பிஹைண்ட் த ஸ்கிரீன் நான் சொல்லிட்டேன், எக்ஸைட்டடா இருக்கு, நான் வந்து பண்றேன், பட் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு உடனே எனக்கு சொல்லிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டோன்ட் எதுவுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐ வெண்ட், தென் ஷீ வாய்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணாங்க, இது டயலாக்ஸ்லாம் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் தே ட்ரைட் மெனி அதர் பீப்புள் ஆல்சோ, பட் எதுனாலும் தெரியல, ஷி செட் எனக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இதுதான் நான் வந்து ஐ வாஸ் சேயிங், லைக் அந்த அவென்யூ ஐ காட் பிகாஸ் ஆஃப் ஹிம், பட் அங்க பெர்ஃபார்மன்ஸ் எந்த தானே. That's what I was saying. So avenues are there which I'm not denying. It is definitely there எனக்கு. பட் அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணனா யாரும் நம்மள இழுத்துட்டு போக மாட்டாங்க. We have to do it. Right? That's in our hands. சூப்பர். ஸோ கண்டினியூ ஆகும் மேம் அந்த மாதிரி ஏதாச்சும்? ஆமா, நீங்க கூட ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருந்தா சொல்லுங்க. Now I'm going for acting classes. மேம் ஒரு ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஆசை தான். ஸோ டப்பிங் பண்ணியிருக்கோம்ல, அதனால இதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைராணி மேம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இருக்கேன். எதிர்பார்க்கலாம் பண்ணலாம் மேம், எல்லாம் கிரியேட்டிவா நம்ம பண்றது தான். சூப்பர். டான்ஸ் வந்துருச்சு, டப்பிங், ஆக்டிங், அதுக்கப்புறம் என்ன ஸ்டண்ட் மட்டும் லைட்டா கத்துப்பாங்க. ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆக்ட்ரஸா கள இறங்கிடலாம் நிஜமா. அதனால சோ பாப்போம், லெட்ஸ் see. I hope it will work out. எப்படி இருக்கு process எல்லாம் மேம்? இந்த ஆக்டிங் process ஆகட்டும், டான்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு difficult. Very difficult. I realized it. And ma'am வந்து அப்படி சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. She'll make you do it and she'll push you hard and she'll scream at you. She'll like scream at you னா இது நல்லா வரல அப்படினா. So அது எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு தான் அங்க உட்காரணும். So I'm glad. I like it. So இது எந்த ஒரு ஓகே நம்ம இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு நம்மள திட்ட அதெல்லாம் இல்லை, அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தான் உட்காரணும் அப்படின்னு மைண்ட் நான் ரொம்ப செட் ஆகி தான் உட்காந்து இருக்கேன். ஸோ அதனால என் கூட வேற இன்னும் அவங்க ரொம்ப பேர் எடுக்க மாட்டாங்க. ஒரு டைம்ல வந்து ஒரு 2-3 பேர் அப்படிதானே. ஸோ கொஞ்சம் சின்ன பசங்க எல்லாமும் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் ஒரு கம்பேனியன் பிளஸ் அவங்க எப்படி பண்றாங்க, எப்படி சொல்லி அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்பவே வெற்றிமாறன் சார் படத்துல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ப்ரிப்பேர் ஆயிப்போம். அதுக்கப்புறம் அவர் ஆடிஷன்ல நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம், அங்க போயிட்டு ஆர்டிஸ்டா அந்த மாதிரி இப்ப பண்ணலாம்ல மேம்? என்ன
வெற்றிமாறன் சார் படத்துல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல? அவர் கூப்பிட்டா நான் போவேன். ஆடிஷன் ப்ராசஸ் போயிட்டு நம்ம நடிச்சு காட்டி இவரு இங்க போகணும் அங்க போகணும்லாம் இல்ல. ஐ எம் கீப்பிங் ஆல் மை இது ஓப்பன். லைக் எங்கனாலும் ஐ அப்ரோச். நான் அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்றேன். யாரும் என்ன அப்ரோச் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். எங்க அங்கன்னா இல்ல. ஸோ கொஞ்சம் இதை இன்னும் நல்லா கத்துக்கணும் அப்படின்ட்டு தான். அது ஒண்ணுதான். சூப்பர் மேம். ஸோ நீங்க இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கு சப்போர்ட் யாரு? ரொம்ப சப்போர்ட் பண்றது யாரு? என் பொண்ணு. என்ன பண்ணாலும் she's all the time supportive. she's like அவகிட்ட அந்த வீடியோஸ்லாம் காட்டுவோம் அங்க ஆக்ட் பண்ணது அதெல்லாம். ஸோ அதை பார்த்துட்டு அம்மா இது சூப்பரா இருக்கு, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது சூப்பரா இருக்கு எல்லாம் சொல்லும். நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். வெற்றிமாறன் சார் என்ன சொல்லுவார்? ஆக்டிங்லாம் பண்ணணும்னே அவர் என்ன சொல்லுவாரு? என்ன நான் சொன்னாரு? இது வரைக்கும் அவர்கிட்ட காட்டினதே எனக்கு பயம். உண்மையிலே பயம் தான். பாப்போம், கொஞ்சம் நல்லா கத்திட்டு அதுக்கப்புறம் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் என்ன ஷோட் ஓகே. எனிதிங். இன்னும் அந்த இடத்துல வரலன்னு நான் நினைக்கிறேன். அதனால சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஃபைனலி ஒரு செக்மெண்ட் இருக்கு என்கிட்ட, பிளைண்ட் ரேங்கிங் ஒரு செக்மெண்ட். வெற்றிமாறன் சார் படங்கள் சொல்றேன், அது உங்களுக்கு பிடிச்ச ரேங்கிங் என்னென்ன படங்கள் உங்களுக்கு எந்தெந்த ரேங்கிங்ல நீங்க கொடுப்பீங்கன்றதை சொல்லிட்டா. ரேங்கிங் இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச சரி ஓகே ஓகே ஒரு படமா சொல்றேன், அது வந்து எந்த பிளேஸ்ல நீங்க கொடுப்பீங்கன்றது. ஓவராலா சார் வந்து 9 படம் பண்ணியிருக்காரு. நான் சொல்றேன் இது எந்த பிளேஸ்ல நீங்க கொடுப்பீங்கன்றதை சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பொல்லாதவன். பொல்லாதவன் இஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். அது ஏன் அப்படின்னா there are a lot of personal விஷயங்கள் attached to that film. ஓகே. அதனால அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இப்போ பொல்லாதவன் நாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அன்னைக்கு என் பொண்ணோட எல்லாம் பார்க்கும்போது அது வந்து அம்மா என்னம்மா அப்பா இப்படி படம் எடுத்து ஆமா ஆமா எங்களுக்குமே அப்படிதான் இருக்கு. லைக் பிகாஸ் how he's evolved and he's come to what level. அப்பா இந்த படத்தை எடுத்தாங்க அப்படிதான் கேட்டுச்சு. ஸோ பட் அது இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் நம்மளுக்கே நம்ம ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அதில் உள்ள குறைகள்லாம் தெரியும்ல, அது மாதிரி தான் அது. பட் இட்ஸ் வெரி க்ளோஸ் பிகாஸ் லைக் ரீசன்ஸ் லைக் ஐ செட் வெரி பர்சனலான. கல்யாணம் லவ் பண்றப்ப அந்த படம் லவ் பண்ணி முடிச்சுட்டு கல்யாணம் ஆனது 2வது வருஷம். ஓகே. கல்யாணம் ஆகி ரிலீஸ் ஆன படம். ஸோ அதனால உங்க அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸ்டோரி தெரியும்ல, அதுல இருக்கிற சில கான்செப்ட்ஸ்லாம் எங்களோட தான் இருக்கும். அதனால எந்த இது உங்களோடது உங்க லைஃப்ல அந்த ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கேட்பால, ஆமா ஆமா நான் ரொம்ப ஆரஞ்சு விரும்புவேன். அப்போ அது அதுல நிறைய இருக்கு மூமெண்ட்ஸ் எல்லாம். அதனால அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட், ஆல்வேஸ் ஒன். அதுக்கப்புறம் ஆடுகளம். ஆடுகளம் இஸ் லைக் எந்த பிளேஸ் கொடுக்கலாம்? 4th. சூப்பர். அதுக்கப்புறம் விசாரணை. 2nd. சூப்பர். வட சென்னை. 5th. அசுரன். நீங்க ஓகே அதுக்கு மேல நம்ம ஆர்டர் பண்ணணும் இல்லையா? ஆமா ஆமா. 6th. அதுக்கப்புறம் பாவக்கதைகள்ல ஒரு எபிசோட் ஒன்று பண்ணியிருப்பாரு அவர். தட்ஸ் வெரி வெரி ஐயோ அது பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஆக்சுவலி ஷுட் கம் ஃபர்ஸ்ட், முன்னாடி வரணும் அது. எனக்கு வந்து நீங்க சொல்லல, பட் நான் சொல்றேன். எனக்கு விடுதலை 2 is after விசாரணை for me. ஓகே. விடுதலை 2 பிகாஸ் அசுரன், வட சென்னை இது எல்லாமே வந்து இட் ஹேஸ் ஒரு சின்ன சினிமேட்டிக் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதுல இருக்கும். இதுலயுமே இருக்கு. ஆனா இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் வந்துட்டு இட்ஸ் பியாண்ட் யூனோ. ஸோ எஸ்பெஷலி விடுதலை 2. விடுதலை 2ல வந்து சில பேர் வந்து என்கிட்டயுமே சொன்னாங்க, சில பேர் அது நிறைய கருத்தா இருக்கே அப்படின்னா, அந்த மாதிரி கருத்துக்களை இதை விட பெஸ்டாவும் சினிமேட்டிக்காவும் சொல்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் நாட் அட் ஆல் ஈஸி. த வே ஹி ஹஸ் புட் இட், ஆர்டர், சீக்வன்ஸ், அதெல்லாம் வந்துட்டு இதை விட பெஸ்டா யாருமே சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஐ லைக் விடுதலை 2 தி பெஸ்ட். ஆஃப்டர் விசாரணைனா எனக்கு விடுதலை 2 தான் வரும். ஒரு படங்கள் பண்றப்போ நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்களா மேம்? லைக் ஏதாச்சும் உங்கள்ட்ட பேசுறது முன்னாடிலாம் வந்து இனிஷியல் ஃபேஸ்லாம் கதைலாம் நிறைய நேரம் சொல்லுவார். லைக் 4 hours அப்படிலாம் கதை சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் இப்போ யாருக்குமே கதை சொல்றது இல்லை. கரெக்ட். அதனால வந்து பட் அது என்ன கதை என்ன ஸ்டோரினா சொல்லுவார். ஜஸ்ட் சின்னதா ஒரு 1/2 an hourல சொல்லி முடிப்பாரு. உங்க சஜஷன்ஸ்லாம் எடுத்துப்பாரா? நீங்க ஏதாச்சும் சொன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க சொல்றது?
முதல்ல நம்ம பேச மாட்டோம். ஆ. ஆனா அது போட்டு காட்டுவார்ல, நடுவுல ம், ம். போடுவாரு. அப்பல்லாம் எனக்கு மனசுல என்ன தோணுச்சோ நான் அத ம். சொல்லிடுவேன். அத எடுத்துப்பாரா அவரு? எடுத்துப்பாரு. சூப்பர். பொண்ணும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா? அவங்க சொல்றாங்களா? அவங்க கிட்ட கேட்பாரு. இப்ப கேட்கிறாரு. ம், ம். இவ்வளவு நாளா இல்ல, இப்ப கேட்கிறாரு. அது கொஞ்சம் வெட்கப்படும் கொஞ்சம் சொல்றதுக்கு. பட் சொல்லும். பட் நான்லாம் கொஞ்சம் பிளன்ட்டா சொல்லிடுவேன். ஓப்பனா அ சொல்லிருவீங்களா மேம்? சொல்லணும்ல. நம்ம கரெக்ட்டா சொல்லாம வேற எஸ். யார் சொல்லுவாங்க? எஸ். நம்ம நம்ம தான் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கா ம். இருக்கணும். ஆமா, ஆமா. அந்த மாரி ஏதாச்சும் சொன்ன விஷயங்கள் இருக்கா மேம்? இந்த படத்துல இது கொஞ்சம் ஏதாச்சும் அந்த மாரி? விடுதலையில வந்துட்டு விடுதலை எங்களுக்கு போட்டு காட்டுனாங்க. ம், ம். அ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேற மாரி இருந்தது அது. ம். ஸோ அந்த அந்த ஹவ் த ஸ்டோரி வாஸ் ரன்னிங். ம். ஸோ அத நான் சொன்னேன். எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆவல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சில சொல்றீங்க? இடங்கள் இல்ல ஹி சேஞ்ச்ட் இட் ஆல்சோ. ஓ! ஆர்டர்லாம். கனெக்ட் உண்மையிலே ஆவல. ஏன்னா ம். எல்லா படத்துக்குமே வந்து இன்டர்வல்ல வந்து அப்படி இருக்கும் ஒரு ம், ஃபீல். ம். எஸ். இன்டர்வல் வந்து ம், அவ்ளோ ம். அவரோட இதா படங்கள்ல இருக்கும். இன்டர்வல் ஸ்டார்ட்டிங் ஒரு மாரி ஆ. இருக்கும். அந்த பிகினிங் ம், ஷாட் ம். எல்லாமே. அ அண்ட் எல்லாமே பயங்கரமா கனெக்ட் ஆகும். ம், இதுல வந்து முதல்ல நாங்க பார்த்ததுல ஃபர்ஸ்ட்ல ம், வந்து அது வரல. ஐ ம். செட் எனக்கு வரல கொஞ்சம் வேற மாரி இந்த மாரி இருக்கு அப்படின்ட்டு. எனிவே ஹீல் கீப் ஆஸ்கிங் எவ்ரிபடி. எஸ், நெறைய எஸ். பேர் கேட்பார். ஸோ நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் ம். இப்போ ரேங்கிங் படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொல்லாதவன் இருக்கு. ஆமா. அப்புறம் வந்து இது பாவக்கதைகள் சொன்னீங்க. ஆமா, பாவக்கதைகள். அது ம். எங்க போட்டுக்கலாம்? ம். 6 6, 7 போட்டுக்கோங்க. பாவக்கதைகள் 7 அதுக்கப்புறம் ஆமா. வந்து விடுதலை 1 இருக்கு. விடுதலை 1 இருக்கு. விடுதலை 1 லாஸ்ட்ல. 8 எது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. கம்மி உங்களுக்கே படங்கள்னாலும் கஷ்டமா உங்களுக்கே இருக்குல்ல. கஷ்டமா இருக்குல்ல. ஆமா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா. 8 அதுக்கப்புறம் ஜம்பிள் பண்ணி. அரசன் எங்க குடுக்கலாம் மேம்? இனிதானே வரணும். உங்களுக்கு தெரியும்ல அரசன் எப்படி வந்து குக் ஆகிட்டு இருக்கு? எனக்கு தெரியல நிஜமாவே. இப்ப கதை சொல்றதுல அ யாருக்கும்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. ம். ஸோ பட் நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. வாடிவாசல்? அதுவுமே தான். ஐ டோன்ட் நோ லைக் கதைலாம் நல்லா இருக்கும். ஆ. சூப்பரா இருக்கு. அந்த வச்சிருப்பாரு. ம். I don't know. சூப்பர். அது வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து வெற்றிமாறன் சாருக்கு அவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. லைக் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகட்டும், வெளியில எல்லாருமே வந்து அவங்களோட படங்கள அவ்ளோ ஓன் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறப்போ சமுதாயத்துக்கு சொல்ற விஷயமாகட்டும், அவருடைய ஃபிலிம் லாங்குவேஜ கொண்டாடுற அத்தன பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ஃபேன்ஸ்லாம் இப்படி பார்க்குறப்போ, ஒரு ஒய்ஃபா உங்களுக்கு எவ்ளோ ப்ரௌடா இருக்கு? இந்த மாரி ஃபேன்ஸ் அவர வந்து ரொம்ப ஓன் பண்ணிக்கிற ஃபேன்ஸ்லாம் பார்க்குறப்போ, உங்களுக்கு எவ்ளோ பெருமையா இருக்கு அது? டெஃபினெட்லி வி ஆர் ஆல் வெரி வெரி ப்ரவுட் ம். அபவுட் ஹிஸ் சக்ஸஸ். ம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் அவரோட இன்டெகிரிட்டி ம். ஆஸ் அ டைரக்டர், இன்டெகிரிட்டி டு ஹிஸ் ஒர்க் ப்ரொஃபஷன் ஆஸ் அ டைரக்டர். அதுதான் ஐ திங்க் இட் இஸ் அது இந்த ம். இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவர் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது முழுக்க முழுக்க அவருடைய அவரால் தான், அவர் தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு எங்கே இருக்காரோ அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது என்றைக்குமே அவருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அது அப்படியே தான் இருக்குது. அது இன்னும் மேம்பட்டுட்டு தான் இருக்கே தவிர இட் இஸ் நாட் கான். ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹிஸ் யூனோ ட்ரூத்ஃபுல்னஸ் டு ஹிஸ் ப்ரொஃபஷன். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜென்ரலா வந்து அவருடைய வெற்றி இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம், வீட்ல நீங்க குடுக்குற சப்போர்ட் அண்ட் ஸ்க்ராட்ச்ல இருந்தே அவர் உங்களுக்கு தெரியும். ஸ்க்ராட்ச்ல இருந்தே பார்த்துருக்கீங்க. நீங்க உங்களுடைய சப்போர்ட் நெறைய இருக்கு. ஆமாம், அவர் சப்போர்ட் ம். இஸ் லிமிட்டட் டு டேக்கிங் கேர் ஆஃப் த ஹவுஸ். ம். அப்படிதானே? ம். அதில் தான் இருக்குது. ஸோ மற்றபடி சினிமா உள்ளே போய் நம்ம எதுவும் பெருசாக பண்ணுறது இல்லை. அவருக்கு எந்த ப்ரெஷரும் குடுக்காம வச்சுக்கிறது இட்ஸ் அதுதான் ம். சினிமா உள்ள வந்து நம்ம எதுவும் பண்றதில்ல. ஸோ அது ம். வந்து முழுக்க முழுக்க அவரையே சேரும். எல்லாம் அவரையே சேரும். நீங்க கொஞ்சம் கூட அதுல எடுத்துக்க இல்ல இல்ல எடுத்துக்க விரும்பல. ஆனா ஸ்க்ராட்ச்ல இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களா மேம்? எல்லாமே கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி வேணா மாறியிருக்கலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்தனால தான் இப்படியும் நடந்திருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ உங்களோட பார்ட்டும் நீங்க எடுத்துக்கணும் மேம். இல்ல அதான் நான் சொன்னேன். வீட்ல பாத்துக்கிறது அதெல்லாம் நான் வந்து ஐ டேக் கிரெடிட்ஸ் ஃபார். ம். பிள்ளைங்கள பாத்துக்கிறது ம். எல்லாமே, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அது எல்லாமே. பட் இது வந்து லைக் ஐ செட் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஹவு மச் ம். ஹி புட்ஸ் இன் எவ்ரி படம். அதனால தான் அவர் அடிக்கடி படம் பண்ண மாட்டாரு. ம். அதெல்லாமே நேர்த்தியா பண்றனால தான். ஓகே. நேர்த்தியா பண்ண வேணாலும் டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ம். அவர் ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ எஃபர்ட் டைம் எடுத்து அதை நிறைய ரீசர்ச் பண்ணி அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படி பண்ணுறனால தான் அது வந்து இந்த இடத்துல வந்து அவர் இருக்கார். எவ்வளோ ஃபேமஸ் பர்சன்ஸ்க்கும் கிரிட்டிசிசம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ்லாம் வரப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும்? அது உங்கள்கிட்ட சொல்வாரா? லைக் அந்த மாதிரி ஷேரிங்ஸ் திங்ஸ் இருக்குமா வீட்ல? சொல்லுவார் ம். சிலதெல்லாம். ம். சில சமயம் நம்ம
இதெல்லாம் பார்க்குறோம்ல, இன்ஸ்டாலலாம் மீடியாஸ்ல. மீடியாலலாம் பார்க்குறோம். அன்னைக்கு கூட ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சில பேர் திட்டுவாங்க, சில பேர். பட் ஒரு விஷயம் வந்து எனக்குமே கொஞ்சம் இதாக இருக்கும். என்னன்னா, இவரோட படம்னு இல்லை, எனி ஃபிலிம் அன்னைக்கு அவர் பேசினதுல தான் இருந்தது. படத்தை பார்க்கும்போது வெட்டுறாங்க, குத்துறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு படம் அப்படின்னு தெரியும். தே நோ வாட் இட் இஸ், அண்ட் தே கேன் டீல் வித் இட். தே won't take it to their லைஃப்ல ஆக மாட்டாங்க. பட் அந்த யங் ஏஜ், லைக் டீனேஜ், அந்த டைம்ல வந்து இது ஒரு கெத்தா தெரியலாம், ஒரு ஒரு பயங்கர ஒரு இதா இருக்கலாம். அப்படிலாம் தெரிஞ்ச அந்த மாதிரி அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய, அதுதான் நான் ரொம்ப யோசிக்கிறது. வேற எதுவும் அவருக்கும் அந்த தாட் இருக்கும்ல மேம், அவரும் பண்றப்போ இருக்கும். end of the day it's a business படம். business இல்ல, he says I'm not taking new, I'm taking what is happening அப்படின்னு தான் சொல்றாரு. இருக்கலாம். பட் இது என்னோட தாட். நிறைய பேருக்கும் அது இருக்கும். ஏன்னா சார் படங்கள் இருக்கப்போ ஒரு வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா அது இப்போ ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஸோ எல்லாத்தையும் நான் எடுத்துக்க மாட்டேன். அதை எடுத்துட்டு இருந்தா அப்புறம் நம்ம we will not, we know what it is. அதனால அது இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம், ஐ ஆல்சோ ஃபீல் லைக் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அட்லீஸ்ட் ரொம்ப காட்டலைனாலும் பெட்டரா இருக்குமோ அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் நியூ வெஞ்சர். தேங்க்யூ. ட்ரை ஆரா சூப்பரா இருக்கு. சொல்லுங்க, இந்த இனிஷியேஷன் எப்போ ஆரம்பிச்சிச்சு? ஸோ இதை பத்தி, உங்களுடைய நியூ வெஞ்சர் பத்தி சொல்லுங்க. ஜென்ரலாகவே வந்து இந்த ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது வீட் லெவலில் சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பேஷனட்டாக சர்ப்ரைஸ் கொடுக்குறது அவருக்கு, இல்லைன்னா பசங்களுக்கு, அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ என் பொண்ணு எப்பயுமே ஷூஸ் டு என்கரேஜ், அம்மா இது மாதிரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். எங்கள் ஆஃபீஸில் நான் ஐ ஒர்க் இன் பிபிஓ கம்பெனி. ஸோ அங்கே எங்கள் ஆஃபீஸில் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட கொலீக்ஸ். அவங்களுமே வந்து தேர் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ வி தாட், சரி ஏன் நம்ம ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வி தாட். அதில் அப்படி யோசிச்சு வந்தது தான் அந்த ட்ரையோரா ஈவெண்ட்ஸ். சரி, ட்ரையோரா ஈவெண்ட்ஸ்லேருந்து முதல்ல ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வேறு திங்கிங் நிறைய யோசித்தோம். அது இதுன்ட்டு இது இந்த டிஸ்கஷன் நம்ம போயிட்டே இருக்கோம், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ட்டு வந்துட்டே இருக்கோம். இந்த மீன்வைல் நானும் பாப்பாவும் நிறைய கான்சர்ட்ஸ் போவோம். சித் ஸ்ரீராம் கான்சர்ட் எல்லாமே நிறைய வீல் கோ. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நாங்கள் 2 பேருமே நிறைய போவோம். போயிட்டு ஒரு வாட்டி போயிட்டு வரும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நம்ம வந்து நாங்கள் போயிட்டு வரோம் அப்படி தானே சொல்கிறோம். ஸோ அது எப்பயுமே ஒரு 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 கில்ட்டாக இருக்கும். லைக் நம்ம மட்டும் ஜாலியாக போகிறோமே, அவங்கள கூட்டிகிட்டு போக முடியலையே அப்படின்ட்டு. அவங்கள கேட்டாலும் அவங்க வரவும் மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அவங்கள கனெக்ட் இருக்காது. அண்ட் இங்க இருக்கிற அந்த சத்தம், அந்த வைபு நமக்கு வந்து இட் இஸ் எனர்ஜி. எனக்கெல்லாம் பயங்கர எனர்ஜி. ஸோ அப்படி இருக்கும். அவங்களுக்கு வந்து அது அங்க இருக்க முடியாதுன்றனால அவங்க வரதும் இல்லை. ஸோ இது மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது, என்ன ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போதான் இந்த யோசனை, சரி வை நாட் அ கான்சர்ட். நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து ஆரம்பிச்சுதான் அது. ஸோ அவங்களுக்கு போறதுக்கு, அவங்க பாடல்கள் அவங்க ரொம்ப ரசிச்சு வந்தது, அண்ட் அந்த பாடல்கள் வழியாக தான் இன்னைக்கு இவ்வளோ நம்ம இசை வந்துட்டு இவ்வளோ இதாக இருக்கு. ஸோ அதுக்கு ஏன் ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வி தாட். அந்த சின்ன தாட் வந்து அப்படியே க்ரோ ஆகி சரி ஒரு ஈவெண்ட் பண்ணலாம், ஒரு டிக்கெட்டட் ஈவெண்ட்டாக பண்ணலாம். ஏன்னா வி ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து ஓகே ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்றோம் அப்படின்னு தான் தாட். ஸோ அதனால பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ மைண்ட்ல தோணுச்சு. சரி ஓகே, பெரியவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது டிக்கெட் வாங்கி வர்றவங்க இருப்பாங்க. பட் தேர் ஆர் ஆல்சோ நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, டிக்கெட் வாங்கி வர முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வி தாட் இல்லை, வி ஷுட் பிரிங் இன் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்லேருந்து நம்ம கூட்டிட்டு வரணும். ஏன்னா பெரியவங்களுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் தானே கொடுக்கணும், இட் நாட் திஸ். ஸோ அதை வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம். பார்ஷியலாக வந்து அவங்கள நம்ம கூட்டிட்டு வரலாம், பார்ஷியலாக வி வில் செல் டிக்கெட்ஸ். ஸோ இதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களோட சேர்ந்து ஆக்சுவலி இந்த தலைமுறைகளும் என்ஜாய் பண்ணும். நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து அந்த சாங்ஸு, எங்களோட இன்ஸ்டியூட்ல பசங்களாம் பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடி அந்த மாதிரி இது வெரி ஹாப்பி அபவுட். ஸோ ஐ திங்க் இட் இஸ் கனெக்டிங் பிட்வீன் ஜென்ரேஷன்ஸ், டெஃபினட்டாக அது இருக்கு. ஸோ அதனால இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு தான் இந்த ஹோல் ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆச்சு.
அது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வந்து அதுவாகவே ஃபார்ம் ஆகி அது வேற ஒரு இடத்துல நிற்குது. வி வெரி எக்ஸைட்டட். 1 more week only. அடுத்த சண்டேஸ் மார்ச் ஈவென்ட். 15 நடக்க போகுது. எஸ் அனுபவம் புதுமை எஸ் ஈவென்ட் எஸ் சூப்பரா அதனால நடக்க தான் அந்த பேரும் அனுபவம் புதுமை. நைஸ். அனுபவம் புதுமை. நம் பெரியவங்களுக்கும் அது அனுபவம் ஒரு புதுமையாக தான் இருக்கும். பிகாஸ் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் நம்ம ஜென்ரேஷன் அது கீழே இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களுக்குமே வந்து இது கண்டிப்பாக ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்குன்றது ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். சூப்பர் மேம். ஃபர்ஸ்ட் ஈவென்ட் பண்ணுறப்போ இட்ஸ் ஹவு டிஃபிகல்ட் டு மவுண்ட் ஈவெண்ட். ஏன்னா வந்து நம்ம சின்ன சின்னதாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். பெருசாக ஒன்று பண்ணுறப்போ என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலி வந்து இது ஒரு ஐஸ்பர்க் மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஓகே. நான் யோசிச்சுட்டு ஓகே பரவாயில்ல பண்ணிடலாமே அப்படி இப்படி ரொம்ப கேஷுவலா அதை எடுத்துட்டு போயிட்டு இது இது வந்து மார்ச் 15 இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். பட் நாங்க முதல்ல டிசைட் பண்ண டேட் வந்து ஜனவரி 26. ஓகே. அதை டிசைட் பண்ணிட்டு இதுல இன்னொன்னு இருக்கு. நாங்க ஓகே இது ஒரு பிஸ்னஸ், ஸோ அதனால வந்துட்டு அது பிஸ்னஸாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்போக் டு மெனி ஆர்கெஸ்ட்ரா பீப்புள். ஸோ அதை வந்து ரொம்பையும் காசு கொடுக்க முடியல. அதெல்லாமே யோசிச்சு கரெக்டாக நம்மளுக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியும், நம்ம எப்படி டிக்கெட்ஸ் என்ன வரும் அதை வச்சுட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி ஸ்டார்டட் இட் ஆஃப். அது ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் போய் பேசி அவங்கக்கிட்ட இன்னும் ஒரு விஷயம் நம்ம கேட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச 2 பசங்க அவங்க வந்து நல்லா பாடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏற்ற ஒரு மேடை கிடைக்கல அப்படின்றது வந்து ஒரு இது இருந்தது கன்சர்ன். ஸோ ஆர்கெஸ்ட்ரா அவர் தப்லா சரவணன் அப்படின்ட்டு அவர் தான், அவரோட ஆர்கெஸ்ட்ரா தான் கோல்டன் ரிதம்ஸ். அவங்க கிட்ட நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணோம் எங்களோட 2 பசங்க இருக்காங்க அவங்களையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பேசின சில பேர் they were not very keen about it. அவங்க வந்து இல்லை மேம் அது சரியா வருமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து எங்களோட ஐடியாலாம் கேட்டுட்டு இம்மீடியட்டா he was okay for it. கண்டிப்பாக பண்ணலாம் மேம் அப்படின்ட்டு ரொம்ப, ஸோ எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதனால அவங்கள வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு. நவ் லாஸ்ட் மூமெண்ட் லைக் டிக்கெட்ஸ் செல் பண்ணோம் அப்படின்னு போட்டு நாங்களும் நிறைய வீவர் அட்வர்டைசிங் எல்லாருடைய கேள்வியும் வந்து யாரு பாடுறா அப்படின்னு, வெற்றிமாறன் சார் வருவாங்களா, ஓகே ஆமா வருவாங்களா, இவங்க வருவாங்களா அப்படின்னா எங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. we were so shocked actually. ஓகே அப்போதான் தெரிஞ்சது இட் இஸ் நாட் வாட் ஐ தாட். நான் நினைச்ச மாதிரி இல்ல, அது அது இப்படி அப்ரோச் பண்ண கூடாது அப்படின்னு. என்ன பண்றதே தெரியல. ஐ யூஸ் டு கால் whoever I know people to help us. அதாவது எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்க வாங்குங்க, உங்க பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி சொல்லிடலாம். அப்படி நான் கால் பண்ணதுதான் வந்து சேல் ஃபவுண்டேஷன் யஷ்வந்த்னு ஒருத்தர் கால் பண்ணேன். கால் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் டிக்கெட்ஸ் வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ ஹி ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் அவருக்கு என்ன கேட்டாரு. கேட்டுட்டு என்ன மேம் பண்றீங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்பதான் அது புரியுது. யூனோ ஆஃப்டர் கம்மிங் அ லாங் வே ஐ அண்டர்ஸ்டுட் தட் we didn't இன்னும் ஒரு 10% பண்ணிட்டு நாங்க பண்ணிட போறோம் நாங்க அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் நினைச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு. Then we realized that it is important to have some celebrity guests there to pull audience. So இப்போ நாங்க ஆல்ரெடி கமிட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் பேருக்கு, இது நீங்க பாட போறீங்க ஸ்டேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு. I never wanted to pull them out of it. Definitely I didn't want to do that. அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு then we started to invite many of the super singers as guests. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாடுறாங்க. நாங்க கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்து அக்ரி பண்ணி, நிறைய பேர் அக்ரி பண்ணாங்க. சில பேருக்கு வர முடியல பிகாஸ் தே ஹேவ் அதர் கமிட்மெண்ட்ஸ். அதனால ஸோ அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு they said we'll come, we'll sing for you guys. அப்போ it is going to be a blend of them and the original people, everybody singing together அப்படின்ட்டு. So that way very happy. அண்ட் வெற்றிமாறன் சார் இதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க? அண்ட் அவர் என்ன சொன்னார் நீங்க இப்படி ஒன்று பண்ண போறேன்னு அவங்க சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க? he was very happy about the concept. Okay, அவரு ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் டு அப்ரோச் பீப்புள், என்னுடைய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து கண்டிப்பா அவருக்கு தான். ஓகே, அதுல எந்த எதுவுமே இல்லை, அவருக்கு தான் அது என்னுடைய ஃபர்ஸ்ட் தேங்க். பிகாஸ் அதனால தான் என்னால் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் அவுட் டு பீப்புள் ஈஸிலி. ஸோ அது முழுக்க வந்து that was his biggest support. Okay, so இல்லனா it would have been very tough for me to reach out to people. So reach out பண்ணவங்க யாரையுமே நாங்க வந்துட்டு ரொம்ப இதா கேட்கல, ரொம்ப ரெக்வெஸ்ட் தான். எல்லாரையுமே we requested பண்ணி முடியுமா பாருங்க அப்படின்னு. ஸோ
யாரு வர முடியலையோ அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொன்னாங்க, ம். வர முடியல சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தட் இஸ் த பிக்கஸ்ட் சப்போர்ட் ஐ காட் ஃப்ரம் ஹிம். அண்ட் தென் ஃப்ரம் தென் ஆன் we started to work on it. சூப்பர். உங்க டாட்டரோட இன்புட்ஸ் இதுல எவ்வளோ இருக்கு, அவங்களும் வந்து சேர்ந்து பண்றாங்கன்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அது நிறைய ஷீல் சே எவ்ரிடே ஷீல் ஆஸ்க் அப்டேட்ஸ் கேட்பாங்க. என்ன யாரை மீட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க. அண்ட் சின்ன சின்ன விஷயம்லாம் ஜென்சி இல்லையா, ஸோ சின்ன சின்ன விஷயம்லாம் ஷீல் பி வெரி வாட்ச்ஃபுல். அண்ட் எங்களோட ஸ்பான்சர்ஷிப் டெக் நாங்கள் அது ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன். டெக் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ யஷ்வந்த் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த டெக் ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணி போட்டாரு, என்னோட ஃபோட்டோ போட்டாரு. she was very angry with me. She said, உங்க போட்டோ மட்டும் போட்டிருக்கீங்க, மற்றவங்க 2 பேர் போட்டோ போடல அப்படின்ட்டு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி சொல்லுது குழந்தை அப்படின்ட்டு. நீங்க ரொம்ப தப்பா இருக்குமா இது அப்படின்னு சொல்லிடுச்சு. தென் ஐ கால் போத் ஆஃப் தெம் அண்ட் ஐ ஆஸ்க் தெம், எனக்கு கொடுங்க போட்டோஸ் அப்படின்ட்டு. அவங்க வந்து இல்ல அடுத்ததுல பாத்துக்கலாம், இந்த தடவை நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்ன கஷ்டமா இருந்தது, நம்ம அதை யோசிக்கலையே அப்படின்னு நான் நினைச்சேன். அதுலலாம் ஷீஸ் வெரி வெரி சொல்லிடுவா உடனே சரியா இல்ல அப்படின்ட்டு. அதனால எவ்ரிடே ஷீல் ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக், ஷீல் ஆஸ்க் எவ்ரிடே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்லும்போது ஷீல். சூப்பர். அண்ட் ஜென்ரலாக ஒரு ஈவெண்ட் பண்ணுறது ஏதாச்சும் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு வெற்றிமாறன் சார் அவங்களுடைய ஒய்ஃப் பண்ணுறப்போ இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவ் பர்சனுடைய ஒய்ஃப் பண்ணுறப்போ அந்தளவுக்கு சில எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணுறப்போ, ஏன்னா நமக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சா உங்களுக்கு? மை ரெஸ்பான்சிபிலிட்டி இன் திஸ் இவெண்ட், எஸ் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன அதெல்லாம் இருக்கு. அதோட சேர்த்து நான் போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இங்கே வந்தாங்கல்ல, அவங்களுக்கு எனக்கு ரொம்ப இருக்கு. பிகாஸ் தேவ் ஆல் கம் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவரை வச்சுதான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டா இந்த ஈவெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாவே இருக்கு. அவங்க பிகாஸ் அஃப்கோர்ஸ் ஹீ வில் அவரால் தான் வந்து இந்த கொஞ்சம் ஈஸியா என்னால் அப்ரோச் பண்ண முடிஞ்சது. அதுல எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுமே இல்லை, அது இருக்கு. பட் அந்த எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி பண்றேன் அப்படின்றது தான் என் கையில இருக்கு. ஸோ அது வந்து ஐ டூ 100% டு மை ஃபுல்லஸ்ட். ஸோ என்ன பண்ணணும், எவ்வளவு தூரம் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், அண்ட் எப்படி கொலாபரேட் பண்ணணும் எல்லாரோடையும். பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ யாரோட மனம் கோணாமல் நடந்துக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு, இவங்களோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நான் ரொம்ப யோசிப்பேன் லைக் ஓகே நம்ம எதாவது தப்பு பட் அப்படி ஏதாவது தப்பு பண்ணா கூட ஐ வில் நாட் ஹெசிடேட் அ மூமெண்ட் டு கோ அண்ட் ஆஸ்க் சாரி. தட்ஸ் த பெஸ்ட் வே டு டூ இட் ஒன்ஸ் யூ நோ யூ டன் ராங். ஏன்னா தப்பு பண்ணிட்டோம் தானே, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பட் ஒன்ஸ் யூ ரியலைஸ் யூ ஜஸ்ட் அப்பாலஜைஸ் இந்த மாதிரி. அதனால அவரால் எனக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னாலுமே ஐ திங்க் இட் இஸ் அப் டு மீ ஹவ் ஐ அதை எப்படி நான் கொண்டு போகிறேன், அதை எப்படி நான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி நல்ல விதமாக அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த ஈவெண்ட்டுக்கு வெற்றிமாறன் சார் கொடுத்த டிப்ஸ் ஏதாச்சும், அவர் கொடுத்த அட்வைஸ், இந்த மாதிரி பண்ண அப்புறமா ஸ்கெட்ச் போட்டு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி கொடுத்தாரா? ஒரு டிப்பும் கொடுக்கல. ஒரு டிப்பு கொடுக்கல. ஆல் ஐ வாண்டட் ஹிம் வாஸ் டு பி தேர் ஃபார் தி ஈவெண்ட். அதுதான் நான் வந்து தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்ட்டு. தட்ஸ் ஒன்லி ரெக்வெஸ்ட் ஐ ஹேட் ஃபார் ஹிம். அதர்வைஸ் மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் கம்ப்ளீட்லி இன்டு இட். சூப்பர் மேம். அண்ட் இந்த ஈவெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க, எந்த மாதிரி இருக்கும், அனுபவம் புதுமையில என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும்னா இதுல வந்து என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜென்ரலா? இப்போ பழைய பாடல்கள் நம்ம பாடுறோம், எங்களோட அஃப்கோர்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் அங்க வந்து வர ஆடியன்ஸுக்குமே வந்து we want to give a platform for few minutes to sing along with orchestra. அங்க இருக்காங்க. எஸ் வர ஆடியன்ஸுக்குமே வந்துட்டு we want to do that, few minutes give them. So இவங்க மட்டும் பாடல, இவங்களோட சேர்ந்து அவங்களும் வந்து அவங்களுக்கு பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே அங்க அமைக்கணும். அப்படிதான் that's the plan and that's what we are going to execute also. சூப்பர் மேம். இதுல ஃபுல்லா வந்து பழைய சாங்ஸ் பாட போறோம். பழைய சாங்ஸ் 1950s 60s and early 70s. ஓகே. இளையராஜா சாருக்கு முன்னாடி வரைக்கும், அது அவருக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அந்த பாடல்கள் ஃபுல்லா. ஆமா that's a target time frame. டியூரேஷன் மேம் எவ்வளவு நேரம் வந்து? அரௌண்ட் 3 to 4 hours இருக்கும். அது 3 hours போட்டிருக்கோம். பட் we expect it to go little bit more. அது போகலாம். ஸோ 4 hours இருக்கும். எங்க நடக்க போகுது இது வந்து ஸ்ரீ கிருஷ்ண கான சபா. அங்க வந்துட்டு ஈவினிங் 4 o'clock இருந்து ஆரம்பிச்சிடும். 4 to 7 or 4 to 8 அந்த மாதிரி டைமிங்ல. சண்டே March 15 சண்டே நடக்க போகுது. கெஸ்ட் யாரெல்லாம் வர போறாங்க மேம்?
அமீர் சார் இன்வைட் பண்ணியிருக்கோம். சூப்பர். தென் விஜய் சேதுபதி சார் இன்வைட் பண்ணியிருக்கோம். ம். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் சார் அவருமே வந்து வர சொல்லி அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்புறம் இளவரசி சார் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நைஸ். சச்சு அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஷீல் பி பிகாஸ் அந்த காலத்து பாடல்கள் அப்படின்றப்போ கேஆர் விஜய் அம்மாவை ரொம்ப ட்ரை பண்ணேன். அவங்களையுமே அவங்க இல்லை, ஷூட்டிங் இருக்கு அவங்களுக்கு, அதனால அவங்க வர முடியல. இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக நம்ம நல்லி குப்புசாமி சார் அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ பீப்புள் ஹூ வில் இந்த மூமெண்ட்டை கொண்டாடுறவங்க எல்லாரையுமே வந்து வி ஹவ் இன்வைட்டட் அண்ட் எக்ஸ்பெக்டிங் ஆல் ஆஃப் தம் வில் பி தேர். ஸோ ஒரு கெஸ்ட்டும் அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க சொல்கிற முதல் விஷயம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுன்றப்போ அவங்க உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னவா இருக்கு? எல்லாருமே நான் கேட்டாங்க ஏன் இப்படி ஏன் இதுன்னு. பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சொல்கிறோம், சொல்லிட்டு தே செட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாட்டாவே பாடி தான் தே ஹவ் கிவன் தேர் பைட்ஸ். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அவங்களை எந்த பாடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அண்ட் எது ரொம்ப வைபாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி தான் தே ஹவ் கிவன் தேர். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தாங்க. சூப்பர் மேம். அண்ட் க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணுறப்ப நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? வந்து ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த க்ரியேட்டிவாக பண்ணோம், ஏன்னா நிறைய ஆடியன்ஸை புல் பண்ணுறப்போ நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கும். அப்போ யோசிச்சு பார்த்தீங்களா வெற்றிமாறன் சார் இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசினால தான் அவர் அப்படி இருக்காரா? ஸோ நம்ம ஈஸியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்கிறப்போ அந்த மாதிரிலாம் கம்பேரிசன் வந்துச்சா? இது கஷ்டமாக இருக்கே, இப்படி அவரும் இவ்வளோதான் கோ த்ரூ பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சா? அப்படிலாம் தோணாது. அதை பற்றிலாம் நாங்கள் கம்பேர் பண்ணுறது இல்லை. பிகாஸ் இஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் இது டோட்டலாக வேற ஒரு ஜானர். அண்ட் ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நான் முதல்ல சொன்னேன். எனக்கு ரொம்ப பேஷன். நானே நிறைய யோசிப்பேன், இதுக்கு என்ன இப்படி புதுசாக என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோடலாம் கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை நம்ம. அப்படிலாம் பண்ண உங்களுடைய டான்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இப்போ கூட போட்டேனே ஒரு ரீல். சூப்பரா முட்டைக்கலிக்கு பார்த்து நல்லா இருக்கு மேம், ரொம்ப சூப்பரா இருக்கு, வைபா இருக்கு. எப்படி வந்து நீங்க இந்த 50 இயர்ஸ் உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்ப இருந்து ஃபுல் ஃப்ளோ இறங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல என்னோட பர்த்டேக்கு ஆக்சுவலா வந்து என் பொண்ணு வந்து ஐ கீப் டெல்லிங் பாப்பா நீ வந்து தயவு செஞ்சு டான்ஸ் கத்துக்கோ. அவளுக்கு ஆடணும்னு ஆசை, ஆனா அவளுக்கு ஒரு பயம், ஒரு கூச்சம். ஸோ நம்ம எங்கேயாவது போனா பர்த்டே பார்ட்டி ஏதாவது போனா கூட ஆட மாட்டா, கொஞ்சம் வெக்கப்படுவா. ஸோ நான் புஷ் பண்ணிட்டே இருப்பேன், கண்டிப்பா நீ பண்ணி இந்த ஏஜ்ல பண்ணா அப்புறம் எப்படி, இப்பவே அந்த ஷைனஸ்லாம் விட்டுட்டாதான் யூ வில் பி ஏபிள் டு டூ இட் அப்படின்னு. அது போயிடுச்சுன்னா அப்புறம் எனி டைம் யூ கேன் டான்ஸ் அப்படி சொல்லிட்டு அவ வந்துட்டு அதனால நான் சொன்னேன் நீ டான்ஸ் கத்துக்கப்போ, நான் உன்னை வந்து அனுப்புறேன் அப்படின்ட்டு. ஷி செட் நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு. சரி ஓகே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனேன். அவளை விட ஜாஸ்தியா நானும் ஆட ஆரம்பிச்சிட்டேன் ரெகுலரா போயிட்டு. அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னப்போ ஐ தாட் ஐ ஷுட் கிவ் அ சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. அதனால டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு மேம். பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சாரோட ரியாக்ஷன் ஆகட்டும், உங்களோட டான்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலா எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி, சூப்பர் ஹாப்பி. பிகாஸ் இது வரைக்கும் டான்ஸே பண்ணல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 4-5 months நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்டேஜ்ல, அதுவும் எல்லாம் பெரிய ஆளுங்க இருந்தாங்க, அங்க போய் ஆடுறதுக்கு எனக்கே ஒரு தில்லு. நான் என்னையே வந்து ஐ பேட்டட் மை பேட்டட் மை இது. அது அந்த ரீல்ல வரல ஆக்சுவலா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆடுறதுக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆடினப்போ தப்பாடிட்டேன். ஓகே தப்பாடணும்னு அந்த ஹரி இஸ் மை மாஸ்டர், நானும் ஹரி தானே. ஸோ ஹரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா அவங்களாம் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ், they will not make mistakes. ஸோ அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் ஹரி டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோல் த ஆடியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறேன், அதனால எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, திரும்ப ஆடுவேன். நான் வந்து தப்பா ஆடினா திரும்ப ஆடுவேன், எப்போ அதனால தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க நான் கரெக்டா ஆடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அகைன் we started. So and then we finished it. சூப்பர் மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். பாக்குறப்ப வெற்றிமாறன் சார் என்ன சொன்னாரு? அவர் எதிர்பார்க்கவே இல்லை. He was totally taken aback. And அந்த ஒரு ஸ்டெப் ரொம்ப ஃபாஸ்டா, அது நான் தான் வந்து சொன்னேன் ஹரி கிட்ட, ஹரி நீங்க ஃபாஸ்டா ஆடுங்க, கண்டிப்பா எனக்கு வராது, நான் சும்மா தான் நிப்பேன்னு எல்லாரும் நினைப்பாங்க, நான் அதை ஆடுவேன், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்துச்சு. அவர் அவ்வளவு ஃபாஸ்டா ஆடும்போது எவ்ரிபடி தாட் ஓகே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணி I did that also. சூப்பர் மேம். ஒரு சினிமா மாதிரி நீங்களே கம்போஸ் பண்ணிருக்கீங்க, உங்க உள்ளே ஒரு டைரக்ஷன் மாதிரி நீங்க கம்போஸ் பண்ணிருப்பீங்களே. லைக் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆசை வந்திருக்கா மேம்? அந்த மாதிரி ஆசையெல்லாம் இல்லை, டைரக்ஷன் வரணும்னா இல்லை. பட் எது எடுத்தாலுமே வந்து
கிரியேட்டிவா இருக்கணும்னு நானுமே நினைப்பேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கணும். ஹோல்டு பண்ணணும் பாக்குறவங்கள, போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு அது எப்பயுமே இருக்கும். வாட் எவர் ஐ ட்ரை டு டூ, ஐ ட்ரை டு டூ தட். நீங்களே நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க எல்லாருக்கும். ரீசெண்டா என்ன சர்ப்ரைஸ் பண்ணீங்க? யாருக்கு பண்ணீங்க? ரீசெண்டா இல்ல, இனிதான் வரும். எங்களோட பர்த்டேஸ் எல்லாமே இனிதான் வரும். அப்பதான் இந்த இதெல்லாம் நடக்கும். இப்போ இதுல இருக்கு சர்ப்ரைஸ் அனுபவம் புதுமையில. மேம் சூப்பர் மேம். சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா மார்ச் 15 போயிருங்க. சர்ப்ரைஸ் நிறைய வெயிட் பண்ணிருக்காங்க. ஆமா. நிறைய சர்ப்ரைசஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு Which இருக்கு. I am going to give the surprise. மேம் சூப்பர் மேம். நாங்க கண்டிப்பா வந்து பார்க்க வரோம். அண்ட் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றப்போ உங்களுக்கு நிறைய நீங்க பிளான் பண்ணீங்க, ஒன்று நடக்கும். நடக்கிறப்போ அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்? நீங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கா? சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கா? டச் வுட் இது வரைக்கும் அப்படி இல்ல. நான் எதிர்பார்த்தது வந்து வந்திருக்கும். இந்த தடவை அப்படி வந்துரும்னு நம்புறேன். சூப்பர் மேம். கண்டிப்பா அது நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பேசினீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் வெஞ்சர். அடுத்த ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன மேம் இருக்கு நம்ம ட்ரை ஆரால? இதுக்கப்புறம் வந்து we want to, there is a couple, Vinod and his wife, அவங்க they have சோஷியலி கனெக்டடான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஈவெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. சும்மா ஒரு இவெண்ட்டாக பண்ணது இல்லாம மீனிங்ஃபுல்லாக, நாட் ஓன்லி கமர்ஷியல். எஸ், இட் இஸ் அ பிஸ்னஸ் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். பட் இருந்தாலும் எத்திக்ஸோடையும் ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படிதான் நம்ம வளரணும். ஆர்கானிக்காக வி ஹேவ் டு க்ரோ அப்படின்ட்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மைண்டு. நம்ம த மூமெண்ட் யூ திங்க் லைக் தட், ஐம் ஷூர் யூனிவர்ஸ் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் தட். அதனால அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் நம்ம பண்றது வந்து அந்த மாதிரியா தான் இருக்கும். சூப்பர் மேம். கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் ஆல் லைனப்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். மார்ச் 15 சண்டே நாங்க நீங்களும் வாங்க. கண்டிப்பா மேம். பேரண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா எல்லாம் ஊர்ல இருக்காங்க, வர மாட்டாங்க. நான் வரேன், ஃப்ரெண்ட்ஸோட வரேன். வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். ஃபைனலாக அந்த ட்ரையாராவோட மீனிங் என்ன மேம்? 3 பேர் நாங்க. நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அனிதா அண்ட் மனிதா, நாங்க 3 பேர் தான். அதனால ட்ரை ஆரா வந்து ஒரு குட் வைபா இருக்கணும் சொல்லிட்டு. நைஸ். யார் நேம் செலக்ஷன்? யாரு? நாங்க அப்படி யோசிச்சு நாங்களே தான் வச்சுக்கிட்டோம். அது 3 பேரா இருக்கு. நான் அப்படி வேற வேற யோசிச்சு திஸ் இஸ் ஃபைன் அப்படின்னு நாங்களே ட்ரை ஆரா. சிம்பிளா 3 பேர் இருந்தா ஆரா நல்லா இருக்கும். எது பண்ணாலுமே இதுல இருந்து நல்லா வரணும், ஹாப்பி பியூட்டிஃபுல்லா சந்தோஷம் படுத்தணும் அப்படின்ட்டு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். அந்த கம்பெனி நல்லா வளரணும், நல்ல நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும். 2026 சூப்பராக அமையணும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ.